கல்லுப்பு போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புளியை இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து உள்ளே வச்சுட்டு வந்து அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீடு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது ஒரு vlog மாதிரி எடுத்திருக்கேன். திங்கக்கிழமை சாயங்காலத்துலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரைக்கும் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 4 மணிலேருந்து vlog எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பீட்ரூட் காட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் தண்ணி பாய்ச்சி முடிச்சாச்சுங்க. எல்லாம் தண்ணி வந்து கடைசி வரைக்கும் எல்லாம் போயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தீவன பயிர் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அதனால அதுக்கு வந்து கொஞ்சம் விடலான்னு சொல்லி எடுத்து போட்டிருக்கிறேன். அதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்க்லர் மாதிரி போட்டு விட்டுருக்கேங்க. உங்களுக்கு தெரியாது, இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்க்லர் போட்டிருக்குறேங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா நனைஞ்சிக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணிக்கணக்காக பாய்ஞ்சது அப்படின்னா கொஞ்சம் நல்லா நனைஞ்சிக்கோங்க. வெயில் காலத்தில் டெய்லியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விட்டுட்ருக்குறோம். அப்போ தான் தீவனம் பார்த்திங்கன்னா மாட்டலுக்கு அப்படியே தளைஞ்சிக்கிட்டே இருக்கும். இனி போய் நம்ம தக்காளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லாம் நாற்றெல்லாம் கொஞ்சம் பட்டு போயிருக்கு. அது எல்லாமே பார்த்திங்கன்னா நடவு செய்யணும். சாயங்கால நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இந்த 2 நாளாக போட்டிருக்குறோம். அங்கே தான் பார்த்திங்கன்னா இனி போக போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாங்க. நாளைக்கு அமாவாசைங்கிறதுனால பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே கழுவி விட்டாச்சுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் எல்லாம் துவைச்சி போட்டாச்சு. நாளைக்கு தோட்டத்துக்குள்ளே வேலைக்கிறனால பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லா வேலையும் முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி எல்லா வேலையும் ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா முடிச்சாச்சு. இனிமேல் தக்காளி நடவு போட்டோம் இல்லைங்களா, அந்த தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. தக்காளி நடவு போட்டதில் 1-2 நாற்றுகள் வந்து பட்டு போயிருக்குங்க. அதனால் அந்த நாற்றுக்கு பதில் வேறு நாற்று வந்து வைக்கணுங்க. பாதியாக வந்து இந்த விடுகுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கடிச்சிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காஞ்சிருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு நாற்று வந்து போட்டு விட்டுறணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்ம முதல் நாற்று கூடவே சேர்ந்து இதுவும் வந்துடும். அப்படியே ஒவ்வொரு பாராக போய் நம்ம எந்தெந்த இடத்துல போய் கிடக்குது நாற்றுன்னு பார்த்து எல்லாம் பட்டு போயிருக்கு அப்படின்னு பார்த்து தேடி கரெக்டாக இதே மாதிரி பார்த்திங்கன்னா நடவு செய்யணுங்க. உங்களுக்கு காட்டுற பாருங்கள். இந்த தக்காளி காடு களை வெட்டுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா களைப்பில் வந்து நிறைய வந்ததுனால ஆட்கள் வந்து நாளைக்கு வர சொல்லியிருக்கேன். ஒரு 3 நாள் வந்து வருவாங்க. அதுவுமே வீடியோவில் கடைசியில் காட்டுறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு நாற்று போட்டிருக்கோம், இங்கே ஒரு நாற்று போட்டிருக்கோம். ஆனால் அதோட நிலைமையை பாருங்கள். இந்த மாதிரி குருத்து ஃபுல்லாகவே கடிச்சிருக்கு பாருங்கள். இந்த நாற்றை எடுத்து தளைஞ்சு வருமே என்னங்கிறது சந்தேகம். அது அப்படி இருக்கிற இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து இன்னொன்று இந்த மாதிரி குழி தோண்டி போட்டு விட்ருவாங்க. இதுக்கு பேர் தான் பாடுவாசி நாற்று போடுறதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்க வந்துட்டு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி குத்தி போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டுருலாங்க. இதே மாதிரி எந்தெந்த இடத்துல போய் கிடக்குது நாற்றுன்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல நடவு செஞ்சிடணுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த விலாகு. புளியெல்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படிங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். கண்டினியூஸாக அப்படியே பாருங்கள் வீடியோவை. வெயில் காலத்தில் சீசனில் பார்த்திங்கன்னா இந்த புளி வந்து கிடைக்குங்க. காயை வந்து வாங்கி நம்ம இதில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இந்த மேலே இருக்கிற தொப்பி மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெடாமல் எப்படி பாதுகாக்கலான்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து ஒரு லேயர் போட்டுக்கணுங்க. இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்து ஒரு பீங்கான் ஜாடியோ இல்லை என்ன பாத்திரம் எதில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோமோ அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து கல்லுப்பு போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த புளியை இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து உள்ளே வச்சுட்டு வந்து அப்படின்னா ஒரு வருஷம் ஆனாலும் பார்த்திங்கன்னா புழு பூச்சி இதெல்லாம் வந்து இந்த புளியில் வந்து விழுகாதுங்க. இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு லேயர் வந்து புளி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கல்லுப்பு இப்படி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியுமே இந்த புளி இதே மாதிரி வந்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே வந்து விதையெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வருங்க. நம்ம கடையில் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய சீட்ஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த தொப்பியோடவே பார்த்திங்கன்னா எல்லாம் அரைச்சி ரவுண்டாக பார்த்திங்கன்னா பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. இங்கே பாருங்கள், இதில் பார்த்தா தெரியும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இதில் வந்து புழுக்கள் வந்து வச்சிரும். அதே மாதிரி அந்த பட்டாம்பூச்சி மாதிரி தித்தினேன்னு சிறுசாக இருக்கும் இல்லைங்களா, அந்த புழுவெல்லாம் அந்த பூச்சி மாதிரி எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிரும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வருஷக்கணக்காக வந்து நம்ம வச்சுருந்து அடுத்த சீசன் வரைக்குமே வச்சுருந்து நல்லா வந்து பாதுகாத்து கொண்டு வரலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது பார்த்திங்கன்னா நாங்களே புளியங்காய் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிற தொப்பி அந்த விதையெல்லாம் வந்து அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. நான் வந்து பாப்பா வச்சுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது இல்லைங்களா, ரொம்ப வந்து நேரம் ஆகும். அதனால அம்மாவே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஸ்டோர் பண்ணி காமிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து அமாவாசைங்கிறனால என்ன லஞ்ச் வந்து என்னோடய பையனுக்கு செஞ்சேன்னு அப்படியே பார்த்துடலாம் வாங்க. சுட சுட சாதம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைங்கிறனால பச்சைப்பயிறு போட்டிருக்கேன். பச்சைப்பயிறு குழம்பு. இது வந்து பீக்கங்காய் பொரியல், ரசம், தயிர். இங்கே பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து இந்த தனியாக இந்த மாதிரி ஒரு கூடையில் கழுவி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து காலையில் அங்கே இங்கே தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. டிஃபன் பாக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக போட்டு வச்சுருவேன் எப்போவுமே கழுவி. இன்றைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா இப்படி தான் பேக் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பிளும் மாதுளம்பழமும் கட் பண்ணி போட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா மல்லி கொஞ்சம் நடவு செய்கிறதுக்காக பாத்தி குடிக்கிறதுக்காக ஆட்கள் வந்து வர சொல்லிட்டு ஒரே ஆள் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. இன்றைக்கி அதுதான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃபியெல்லாம் கொடுத்துட்டு எப்படி பிடிக்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு வரலான்ட்டு வந்திருக்காங்க. தண்ணி விட்டு அப்புறம் பிள்ளெல்லாம் முளைச்சி வருது, அப்புறம் கொத்தி முன்னெல்லாம் அந்த மாதிரி தான் பண்ண. மல்லி வந்து எப்படி நடவு செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தான் வந்து பார்த்து கேட்டுட்டு இருந்தேன். வெயில் காலத்தில் இந்த மல்லி முளைக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். வெயில்னால வந்து முளைச்சாலும் வந்து கருகி போயிடும். அதனால இந்த மாதிரி பாத்தி மாதிரி பிடிச்சி நல்லா ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய நல்லா விட்டு நல்லா அந்த புல்லெல்லாம் வந்து நல்லா முளைச்சதுக்கப்புறமா நல்லா அந்த புல்லெல்லாம் கொத்தி விட்டுட்டு மறுபடியும் தண்ணி விட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கொத்தி விட்டுட்டு மல்லி போட்டு நல்லா விதைச்சி விட்டு கீறி விட்டுட்டோம் அப்படின்னா கீரையெல்லாம் போட்டு விதைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கீறி விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இந்த வெயிலுக்கு முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பாத்தியாக பிடிச்சி அடுத்தது வந்து தண்ணியெல்லாம் விட்டு இந்த மல்லி வந்து நடவு செய்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. கட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. அதனால் தண்ணி விட்டாலும் பார்த்திங்கன்னா அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பில்லெல்லாம் முளைச்சதுக்கப்புறமா நம்ம மல்லி வந்து நடவு செஞ்சுக்கலாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுவோன்னா பாறை ஓட்டி அதில் அந்த பாறையில் ஒரு பாறையில் 2 சைடும் வந்து மல்லி வந்து ஊனி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பாத்தி பிடிச்சி போடுறது இதுதான் பார்த்திங்கன்னா முதல் டைமு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு களை வெட்டுறதுக்கு ஆட்களும் வந்துட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வந்திருக்காங்க. நம்ம தக்காளி தோட்டம் களை வெட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு 2-3 நாளைக்கு தாட்டுங்க. பில்லு பார்த்திங்கன்னா நிறையா முளைச்சிருக்குது. வெள்ளாமல் வருதே இல்லையோ முதல் பார்த்திங்கன்னா களைப்பில் வந்து அதிகமாக வந்துடுதுங்க. நம்ம தக்காளி நாற்று வாங்கிட்டு வந்ததில் ஒரு 2 அட்டை வந்து மிச்சமாயிருந்துச்சுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நாற்று நம்ம போட்டது எதாவது ஒன்று காஞ்சது அப்படின்னா இந்த நாற்றை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே தண்ணி இந்த மாதிரி நல்லா தொளிச்சு வந்து வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 நாள் பக்கம் ஆக போகுது. இதே மாதிரி தொளிச்சு வச்சுட்டே இருக்கிற தண்ணியை ரொம்ப வந்து தொளிச்சு அப்படின்னா அந்த வானக்கால் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா இந்த நாற்றெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே வந்து சாஞ்சிருங்க. இந்த மாதிரி கையால் வந்து தான் தொளிச்சு விடணும். ஊற்றி விட்டு அப்படின்னா நாற்று எல்லாமே வந்து முறிஞ்சிருங்க. பாதி தண்டு வந்து முறிஞ்சு போயிடும். அதனால் இந்த மாதிரி கையில் தான் வந்து தொளிச்சு விடணும். இதோட இந்த வீடியோ வந்து முடியுதுங்க. நான் இனி ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. அது வரைக்கும் நன்றி. ஹாப்பி கார்டனிங்.